தமிழ் சினிமாவில் ராஜாராணி அப்படின்ற படத்தின் மூலம் இன்ட்ரோ கொடுத்த இயக்குனர் அட்லி அவர்கள் அதன் பின்பு லைனாக தளபதி விஜய் அவர்களுடன் படம் பண்ணி தற்போது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வளர்ந்து நிற்கிறார். ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இவர் 4 அல்லது 5 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் பாலிவுட்ல ஒரே ஒரு படம் பண்ணி இந்திய அளவில் பிரபலமாகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவருடைய டைரக்ஷன்ல கடைசியாக வெளியான ஜவான் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அங்க 1000 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. சோ இத்தனை ஆண்டுகளாக பாலிவுட்ல இருந்த பல இயக்குனர்கள் அங்கு படம் இயக்கினாலுமே அட்லி இயக்கிய இந்த படம் பாத்தீங்கன்னா 1000 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. சோ இது அட்லிக்கு மட்டும் பெருமை அல்ல, தமிழ் சினிமாவிற்குமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை, வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அட்லியுடைய லைனப்ல தமிழ் சினிமாவுடைய முக்கிய 2 பிரபலங்கள் இணைந்துள்ளதால இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுவது. அதாவது அட்லி அடுத்ததாக சல்மான் கானை வைத்து ஒரு புதிய படம் ஒன்றை இயக்க இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டுமே கோலிவுட் வர இருக்காரா. சோ கோலிவுட்ல டாப் நடிகர்கள் 2 பேரை வைத்து ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்காரு. சோ அந்த டாப் பிரபலங்கள் வேற யாருமே இல்ல, நம்ம ரஜினி சாரும் அஜித் சாரும் தான். சோ இவங்க 2 பேரை வைத்து அட்லி இயக்க போற படத்திற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.